என்ன பண்றீங்க? என்ன பாட்டி? பாரு பாட்டி எப்படி போஸ் கொடுத்து படுத்திருக்கானே. எழுப்புறேன் பாட்டி. ஏய் வசு எழுந்துரு. வசு அடிச்சு எழுந்துரு. பாட்டி இவரு ரொம்ப தான் பண்றாரு, சொல்லி வைங்க. எந்திரடி எந்திரடி, நீ முதல்ல இடத்த விட்டு கிளம்படி. நான் அப்புறம் வரேன். அப்புறம் வரையா? அப்புறம் வரேன். தம்பி தம்பி பாத்தீங்கல்ல, இவன் பண்ண அமக்கலத்துல அவனுக்கு உயிர் போய் உயிர் வருது. இதுல அப்புறம் வேற வரானா? அத வேற அப்படியே சிலுத்துக்கிட்டு அப்புறம் வரேன்னு போறான். தம்பி இனிமே இந்த ரூம்குள்ளே விடாதீங்க, வெளியே தள்ளி அப்படியே கதவை சாத்துங்க. ஐயோ நான் எதுக்கு சொல்றேன்னா, தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தப்பட்டு. ஆமா இத நல்லா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது என்ன பேச விடுங்க. தம்பி ஜெயில இருக்காரு, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. இதுல நீ பாட்டி உள்ள விடல பாட்டி, போதுமா? தயவுசெய்து பேசாத பாட்டி ப்ளீஸ். என் வாய் அடைக்கிறதுலயே இருங்க, நீங்க மட்டும் விளையாடுங்க. என்ன இடி, நான் என்ன பண்றது, யார சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நான் மட்டும் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி ஷாலினியை பார்த்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் லவ் பண்ணிருப்பேன். கல்யாணமும் பண்ணிருப்பேன்னா பாத்துக்கோயேன். ஏய் ஷாலினி, அடுப்புல பாலை வச்சுட்டு என்னடி யோசனை? ஏய் ஷாலினி, அடுப்புக்கு முன்னாடி நிக்கும் போது வேற எந்த சிந்தனையும் இருக்க கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆமா அப்படி என்ன தலைப்போற யோசனை? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய் பொய் சொல்லாத. பொம்பளை கவனம் மாறினா அவ மனச எங்கயோ அடகு வச்சுட்டான்னு அர்த்தம். நீ இந்த ஆபீஸ்க்கு போனதுல இருந்தே சரியில்லையே, என்ன நடந்துச்சு? அம்மா இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. புடி. ஏய் அப்படி என்னடி நடந்தது? அர்ஜுன் சார் இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வசுந்தராக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தா என்னதான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. உன்கிட்டயே சொன்னாரா? இல்லம்மா, வசுந்தரா கிட்ட சொன்னாரு. நான் அப்போ அத வெளியில இருந்து கேட்டேன். ஒருவேளை வசுந்தராவை வெறுப்பேத்துறதுக்கு சொல்லிருக்கலாம்ல? எனக்கு என்னமோ அப்படி தோணலம்மா. அவர் உள் மனசுல இருந்து சொன்ன மாதிரி தான் தோணுச்சு. அப்போ நீ அர்ஜுன் சொன்னதை நினைச்சு சந்தோஷம் தான் படுறல்ல? அம்மா சரியா தப்பான்னு தெரியல, ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு அர்ஜுன் சாரை பார்க்காம இருந்திருக்கலாம் தான் தோணுது. இங்க பாரு ஷாலினி, நீ ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா இந்த பணக்காரங்க விளையாட்டுல நீ பகடக்காய ஆயிடக்கூடாது. பணக்காரங்க நம்மள ஏணி மேலையும் ஏத்தி விடுவாங்க, ஒரே தாயத்துல வெட்டியும் விட்டுருவாங்க. புரியுதுமா. எப்போ அர்ஜுன் வசுவோட புருஷன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் என் ஆசையை குழி தோண்டி புதைச்சிட்டேம்மா. அர்ஜுன் இப்படி எல்லாம் சொல்லணும்லாம் நான் இது வரைக்கும் நடந்துக்கவே இல்லை. ஆனா அவரே தான் மறுபடியும் என்னை சுத்தி சுத்தி வராரு. என் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாயறாருன்னு தோணுதுமா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இது பாரு ஷாலினி, மனசெல்லாம் போட்டு ரொம்ப அலட்டிக்காத. நமக்கு வர வேண்டியதை யார் தடுத்தாலும் வராம இருக்காது. நீ அர்ஜுன் ஆபீஸ்க்கு வேலைக்கு போனது ஏதோ சாதாரணமா நடந்த மாதிரி தோணல எனக்கு. ஆண்டவன் போடுற கணக்குல இதுவும் ஒன்னாதான் தெரியுது. நமக்கு மேல உள்ளவன் நம்மள ஆட்டி வைக்கும் போது நாம ரொம்ப கவலைப்படக்கூடாது. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பால் பொங்குனது கூட எனக்கு என்னமோ நல்ல சகுன மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமே நீ அர்ஜுன் வீட்ல பால் காய்ச்சற யோகா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கவலைப்படாதடி. இந்த பாவிக்கு நீ மகளா பொருந்தி எதுவுமே அனுபவிக்கல, ஆசையும் படல. இப்ப முறையா நீ ஆசைப்பட்டிருக்க. நிச்சயம் இதை நான் நடத்தி வைப்பேன். இத நான் வெறுமனே சொல்லல, இந்த தாட்சாய் நீ நினைச்சா எதையும் சாதிச்சு காட்டுவா. அதை நீ பார்க்க தான் போற. என்னாச்சு? இல்ல
அந்த வசுந்தரா சுவிட்ச தொட்டிருந்தா இந்நேரம் பரலோகம் போயிருப்பாளே. வீடே ரணகலமாயிருக்கும். ஆனா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த சிகரெட் எங்க வச்சேன்? வசுந்தரா மட்டும் மண்டையை போட்டிருந்தா காந்தி இந்நேரம் ஓடி வந்து தகவல் சொல்லிருக்குமே நமக்கு. நடக்கலையே. என்ன நடக்குது? என்னடா பண்ற பாப்பா? சந்தோஷமா இருக்கியா? அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நீதான். அப்பா வர வரைக்கும் நீதான் எனக்கு துணை. உன்னோட அப்பா சீக்கிரமா வந்துருவாரு. அதுக்கப்புறம் நீ, அப்பா, அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். எங்க இருந்து வருது? ரூம்ல இருந்து வருது. இந்த ரூம்ல யாராவது இருக்காங்களா? ஆமா, இங்கதான் சிகரெட் ஸ்மெல் வருது. அப்ப யாரோ இருக்காங்க. உள்ள யார் இருக்கீங்க? மீனாட்சி குரல் மாதிரி இருக்கு. ஓ, இந்த புகைதான் காரணமா? யாருன்னு சொல்லுங்க. உள்ள யாராவது இருக்கீங்களா? பூட்டி இருக்கு. ஆனா யார் உள்ள? கீழே யாரையாவது கூட்டிட்டு வரும். போயிட்டா போல இருக்கு. நிம்மதியா ஒரு தம் அடிக்க விட மாட்டாங்களே. யார் கண்ணுல பட்டுருமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா போச்சு. காந்தி பாட்டி, அத்தை, பாட்டி, அத்தை. என்ன மீனாட்சி, பாட்டிக்கு என்ன வச்சிருக்க? இவ்வளவு அவசரமா என்ன கூப்பிட்டு வர? ஐயோ பாட்டி, நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஸ்டோர் ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு. நீங்க தான் நம்பவே இல்ல. அத்தை, வசு அக்கா. நில்லு நில்லு மீனாட்சி, மீனாட்சி. ஆமா, நீ எதுக்கு அங்க போன? அங்க அந்த கருப்பு பூனை தானே இருக்குது. ஐயோ இல்ல பாட்டி, இன்னைக்கும் அந்த சிகரெட் ஸ்மெல் வந்துச்சு. ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. நாங்க போனப்போ யாரோ உள்ள போன மாதிரி இருந்துச்சு. நானும் வெளியில இருந்து உள்ள யாருன்னு கேட்டேன். உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. அத்தை. ஐயோ, இவ ஊரை கூட்டி என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவா போல இருக்கே. எப்படியாவது தடுத்தாகணுமே. மீனாட்சி, வசு அக்கா. இல்ல மீனாட்சி, அத்தை. மீனாட்சி, வசு அக்கா. ஐயோ மீனாட்சி, நீ எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ சொல்றமா. முதல்ல அது சிகரெட் ஸ்மெல்லே கிடையாது. அர்ஜுன் தம்பி ரூம்ல அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் ஒயர் வெடிச்சு ஒயரெல்லாம் பத்திக்கிட்டு அப்படியே கருகி போச்சு. வந்துட்டாலே அவளே கேளேன். அர்ஜுன் தம்பி ரூம்ல ஸ்விட்ச் பாக்ஸ் வெடிச்சு ஒயரெல்லாம் கருகி நாத்தம் வந்துச்சுல்ல. இவ என்னடான்னா ஒரே ஸ்மெல்லு. வீட்டுக்குள்ள யாரோ இங்க சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி புலம்புறா. சொல்லு இவகிட்ட. ஐயோ இருங்க பாட்டி. ஆமா மீனாட்சி, எங்க ரூம்ல ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. அதுல கருகுன ஒயர் ஸ்மெல்லா தான் இருக்கும். என்ன மீனாட்சி? கவலைப்பட. அத்தை, அது இல்ல. ஐயோ முதலாளியம்மா, முதலாளியம்மா. ஐயோ என்னமா சொல்லுது இந்த பொண்ணு. நல்லா இருந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு. ஆனந்த் தம்பிய நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு இல்லாததை இருக்கிற மாதிரியும் இருக்கிறத இல்லாத மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த புள்ள. பாட்டி, நடு வீட்ல நின்னு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிற மன கஷ்டத்தை நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? அதான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வசுவால மீனாட்சி பாவம் திண்டாடுறா. பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாட்டி, இப்ப எதுக்கு தேவையில்லாம வசு அக்காவை பத்தி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப ஆசை பாரு. நீ வேறம்மா. மீனாட்சி இன்னைக்கு அந்த ஆனந்த் தம்பியை பிரிஞ்சு இருக்கிற அதுக்கு காரணம் யாரு? இதோ இந்த வசு தானே. அந்த வருத்தத்துல இருந்து மீனாட்சி வர வர என்னமோ மாதிரி ஆயிப்போச்சு. தனியா பேசுது,
சிகரெட் ஸ்மெல் வருதுன்னு கற்பனை பண்ணுது. யாருமே இல்லாத இடத்துல யாரோ இருக்காங்கன்னு வேற சொல்லுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வசு தானே. பாட்டி சும்மா எதையாவது சொல்லாதீங்க. நான் என்ன பண்ணேன்? இன்னும் 3 பெருசா வந்துட்டேன். இப்ப எதுக்கு பாட்டியை போட்டு கத்திட்டு இருக்க நீ? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன் மேலதான் தப்பு. சொன்ன கோவம் வேற வருதா உனக்கு? மாமா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அக்காவை குறை சொல்றதே இந்த பாட்டிக்கு பொழப்பா போச்சு. நான் தான் ஏதோ மனக்குழப்பத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப என்ன? அது சிகரெட் ஸ்மெல் இல்ல, ஒயர் கருகுன ஸ்மெல்னு நான் சொல்லணும். அவ்வளவுதானே? பிரச்சனையை விடுங்க. அது இல்ல மீனாட்சி. பாட்டி போதும். இது வரைக்கும் நீங்க பேசுனதுக்கு எல்லாம் நன்றி. இன்னும் நீங்க என்ன பைத்தியம்னு சொல்லல, அவ்வளவுதான் பாக்கி. ஐயோ, என்ன மீனாட்சி நீ இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி அதான் சொன்னேன்ல, இனி ஏன் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். ஐயோ, இனி இத காரணமா வச்சு யாரும் வசு அக்காவா அனாவசியமா பேச வேண்டாம். பாட்டி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனாவசியமா பேசாதீங்கன்னு. மீனாட்சி மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எதையோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சு காப்பாத்திட்டப்பா. தம்பி, இப்ப எதுக்கு திருமல நாயக்கர் மஹால் தூணை சுத்தி பாக்குற? என்ன என்ன என்ன? எனக்கு உங்க மேல சந்தேகமா. ஏன் அதை இங்கே நின்னு கேட்டிருக்கலாம்ல? என்ன சந்தேகம் சொல்லுங்க. இல்ல, அங்க சிகரெட் ஸ்மெல் வந்ததா மீனாட்சி சொன்னால, ஒருவேளை நீங்க. என்னது நீங்க? என்ன அப்ப நான் ஊ ஊ ஊ ஊன்னு சிகரெட் பிடிக்கிறேனா? தம்பி, உங்க சந்தேகம் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. இந்த வயசுல நான் சிகரெட் பிடிக்கிறேனா? அங்க ரணகலத்திலயும் முத்தம் கொடுத்துருக்கீங்களா? நான் இப்ப சொல்றேன். நான் இப்ப அம்மா கூப்பிட்டு சொல்றேன். இப்ப கூப்பிடுறேன். முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. ஐயோ, இந்த வீட்டுல காலம் தள்ளுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. புதுசு புதுசா பிரச்சனை உருவாகுதே. என்ன முதலாளியம்மா, உங்க மூத்த மருமக காலையிலேயே குளிச்சுட்டு சமைக்கிறது பெருமையா பாக்குற மாதிரி இருக்கு. பாட்டி, கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க அடக்க வேண்டியது என்ன ஒண்ணும் கிடையாது. தோ பறந்து பறந்து வேலை பாக்குறாளே அவளை. டைவர்ஸ் வாங்கிட்டு போறேன்னு சொன்னவ இப்ப என்ன நினைப்புல கிச்சனுக்குள்ள போய் சமைச்சுக்கிட்டு இருக்கா? மருமகன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறா போல இருக்கு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா வசு பாட்டி? இதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு இருக்கு? இவ எது பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும், அதுல ஒரு திட்டமும் இருக்கும். ஒரு பொம்பளை ஆம்பளை மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு கட்டிலு, இன்னொன்னு சமையலறை. கட்டில் விஷயத்துல எனக்கு தம்பி மேல டவுட் இருக்குது. 2வது விஷயத்துல சுத்தமா டவுட்டே இல்ல. இவ நல்லா சமைச்சு அத தம்பி நல்லா வலிச்சு வலிச்சு நக்கி சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் நம்ம திட்டம் எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் அவ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. நாமெல்லாம் அவ கையை அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருக்கணும். இதெல்லாம் உங்க தோணவே தோணாதாமா? பாட்டி, காலங்காத்தால உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பேசாம இருங்க. பேசாம இருக்கணுமா? அதான பார்த்தேன். காலையில எழுந்து பல்லு தேய்ச்சு காஃபி குடிக்கிற மாதிரி வசு அக்காவை வீட்டை விட்டு துரத்தணுங்கிற உங்க நினைப்பு மாறவே மாறாதுல்ல? ஆமா, மாறவே மாறாது. சாரி பாட்டி, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் உனக்கு. ஆத்தி, எலும்புருக்கி நோய் மாதிரி இருந்துகிட்டு என்ன இடி இடிக்கிறா? அக்கா, ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க? சொல்லிருந்தா நானும் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. இருக்கட்டும் மீனாட்சி, உனக்கு ஏன் கஷ்டம்? அக்கா, இதுல என்னக்கா கஷ்டம் இருக்கு? ஏதோ என்னால முடிஞ்சது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். போங்கடி, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நாங்க எத்தனை சாப்பிட்டுருப்போம். என்ன நெய்யிலேயே தாளிக்கிறாளுங்க போல இருக்கே. ரொம்ப டெம்ப்ட் பண்றாளுங்களே.
அக்கா சூப்பர். ஐயோ இந்த பொம்பளை வேற கோச்சிட்டு போயிருக்கு. இதையும் தள்ளிட்டு போனா தானே சோறு கிடைக்கும் நமக்கு. ஆத்தி அதுக்குள்ள சமையல முடிச்சிட்டாளுங்க. மீனாட்சி, நான் போய் எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வரேன். அக்கா அதெல்லாம் வேண்டாம். ஏன்? அங்க பாருங்க, பாட்டி பாத்துக்கிட்டு தான் இருக்கு. அவங்களே போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் தான். சமைச்சு வச்சா நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. வரேன். நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் மெசேஜ்ல அனுப்புறேன். சரி, ஓகே, பாய். ஐயோ என்ன அம்மா டிஃபன் ரெடி, வாங்க போய் ஒரு பிடி பிடிக்கலாம். வசு பாட்டி, உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணங்கிறது இருக்கா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப என்னடானா சாப்பிட கிளம்புறீங்க. போயும் போயும் அவ சமைச்சது சாப்பிடணுமா? இங்க பாருங்க முதலாளிமா, சமைக்கிறதுல வேணா குறை சொல்லலாம், ஆனா சாப்பாட்டு மேல குறை சொல்லவே கூடாதுன்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. அப்பா இல்ல இல்ல, அது வந்து அந்த ஜேசுதாஸ். எந்த தாசனா இருந்தா நமக்கு என்னமா, நமக்கு வேண்டியது சாப்பாடு தானம்மா. சாப்பாட்டுக்கு என்ன தேவை? அதை சாப்பிடுறதுக்கு ஆளுங்க தேவை. ரெடியா இருக்கிற சாப்பாட்ட காக்கெல்லாம் வைக்கவே கூடாது, அது ரொம்ப பாவம். பாட்டி, ஏன் தான் நீங்க இப்படி அலையறீங்களோ? இங்க பாருங்கம்மா, யார் சமைச்சா என்னம்மா, சாப்பிட்டா கடகடன்னு ஜீரணம் ஆக போகுது. செய்ய வேண்டிய விஷயங்களை அந்தந்த நேரத்துல கரெக்டா செஞ்சிடணுமா. அதுவும் போக நேரத்துக்கு சாப்பிட்டு நம்ம தெம்பா இருந்தாதான் அந்த வசுந்தராவை நாம ஒரு வழி பண்ண முடியும். என்ன பேச்சு பேசுறாவ? வாங்கம்மா வாங்கம்மா போலாமா, வாங்க. அம்மா பசிக்குதுமா, வாங்கம்மா வாங்க வாங்க. பாத்தீங்களா? இங்க உட்காரும். என்ன பாட்டி, பெரிய இடமா பிடிக்கிறீங்களா? குட் மார்னிங் மா. வாப்பா அர்ஜுன். குட் மார்னிங் மீனாட்சி. குட் மார்னிங் மாமா. குட். ஐயோ எதுக்கு? குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். அது சீக்கிரம் போடுமா, சீக்கிரம் போடு. அம்மா சமையலே பீட் பண்ணிடுவோம் போல இருக்கே. வந்தம்மா தின்னம்மா மூடிக்கிட்டு போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம பாராட்டுக்கு. பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க சமைக்கும் போது என்னோட ரிவ்யூ ஓபனா சொன்னேன்ல நானு. அந்த மாதிரி தானே இதுவும். அதுவும் மீனாட்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, அத பத்தி நம்ம சொல்ல வேணாமா? என்ன மாமா, சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கா? அதை ஏன் கேக்குற மீனாட்சி? ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்போ நீங்க வசு அக்காவை தான் பாராட்டணும். சொன்னேனா? நான் எதுக்கு அவளை பாராட்டணும்? மாமா, இன்னைக்கு சமையல் எல்லாமே பண்ணது வசு அக்கா தான். நான் அப்பவே சொன்னேன், இதுல ஏன் சமையலை பத்தி ஓபன் ஒப்பீனியன் சொன்னீங்களா? அந்த வசு சமைச்சதுதான் டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்களா? பாட்டி, மீனாட்சி சமைச்சிருப்பான்னு பொய் சொன்னேன் பாட்டி. இப்ப உண்மையை சொல்ற பாருங்க. உண்மை அதான் இவ்வளவு கேவலமா இருக்கா? ஏதோ மீனாட்சி சமைச்சிருப்பா, அவ மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். இவ சமைச்ச கர்மத்தை யாரு சாப்பிடுவா? மீனாட்சி, இத பாரு மீனாட்சி, சமைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் சமைச்சிட்டேன். அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைக்க நான் அவரு பொண்டாட்டி இல்ல, அதையும் சொல்லிடு. சாப்பாடு வேண்டான்னா வெளியே போய் சாப்பிட்டுக்க சொல்லு. ஐயோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். சாப்பாடு வேற இன்னைக்கு நல்ல டேஸ்டா இருக்கே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா வெளுத்து விட்டுரும். அம்மா நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? ஓ இஷ்டம்பா. வாங்க தம்பி, யோசிக்காதீங்க, வாங்க நம்ம போலாம். உட்காருங்க பாட்டி, உட்காருங்க. அம்மா இது நம்ம வீடுமா, நம்ம வீடு. பாட்டி இது நம்ம வீடு. நாம எதுக்காக வெளில போனோம்? நாம சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் இது. விலைவாசில எவ்வளவு ஏறி போயிருக்கு. ஆமா, தக்காளிமா தக்காளி எவ்வளவு விலை தெரியுமா? தக்காளி சட்னி வேற எவ்வளவு பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. சட்னி வேஸ்டா போயிடக்கூடாதுமா. தக்காளி என்ன விலை விக்குது? நாம வாங்கி போட்ட பொருளை யாரோ சமைக்கிறாங்கன்றதுக்காக நாம வெளியில போய் சாப்பிடலாமா? அர்ஜுனமா சொல்லுங்க. ஏன்பா நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகாத, இது நம்ம வீடு. எல்லாம் நாம வாங்கி கொடுத்த பொருள் தான். நீ உட்காரு, முதல்ல சாப்பிடு. உட்கார்ந்து சாப்பிடுங்க. உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. பாட்டி, அம்மா சென்டிமெண்ட் பாட்டி. அம்மா சொன்னா நான் தாங்கவே மாட்டேன் பாட்டி. சரி சரி, எனக்கு கஷ்டமா இருக்கு சாப்பிடுறதுக்கு. நல்லா இருந்தாலும் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். வாங்க பாட்டி, இந்தாங்க.
தக்காளி என்ன விலை விக்குது